வெல்கம் டு அவர் சேனல் பி சிம்பிள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 10th இங்கிலீஷில் யூனிட் 7ல் வரக்கூடிய சப்ளிமெண்ட்ரி ரீடரான எ டிலமா அப்படிங்கிற அந்த லெசனுக்கான கொஹிரண்ட் ஆர்டர், காம்ப்ரிஹென்ஷன் மற்றும் சிம்பிளிஃபைட் பேராகிராஃப் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எ டிலமா அப்படிங்கிற இந்த லெசனுக்கான கொஹிரண்ட் ஆர்டர் தான். கொஹிரண்ட் ஆர்டர்னா இந்த லெசனில் இருக்கிற வரிகளை இடம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த வரிகளை சரியான வரிசையில் நம்ம மாற்றி எழுதணும். அதுதான் கொஹிரண்ட் ஆர்டர். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கொஹிரண்ட் ஆர்டர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரிகளை சரியான வரிசையின்படி எழுதுக. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 5 வரிகளுக்குமான விளக்கம் என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். த டாக்டர் அட்வைஸ்டு ஹிம் டு ஃபர்கெட் அபவுட் த ஜெம்ஸ், அதர்வைஸ் ஹீ வுட் பிகம் மேட். டாக்டர் நரேட்டருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அது என்னன்னா, அந்த விலை மதிப்பற்ற கற்களை பற்றின சிந்தனைகளை விட்டுடு, இல்லைனா நீ பைத்தியம் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் லைனோட மீனிங். செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா, த பாக்ஸ் கண்டைன்ட் வேல்யூவபிள் ஜெம்ஸ் அண்ட் எ டைனமைட் இன் இட். விலை மதிப்பு உயர்ந்த கற்கள் இருக்கும் அதே பெட்டியில் தான் வெடிக்கக்கூடிய வெடிபொருளும் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் அந்த பெட்டியை கொடுக்கும் பொழுது நரேட்டரிடம் சொல்லப்படுது. He went to a new place, changed his name. நரேட்டர் புதிய ஒரு ஊருக்கு போகிறாரு. அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் அவருடைய பேரையும் மாற்றிக்கிறாரு. அங்கிள் ஃபிலிப் கேவ் எ பாக்ஸ் டு டாம் அட் த டைம் ஆஃப் ஹிஸ் டெத். நரேட்டரோட பேர் தான் டாம். டாமுடைய மாமாவான ஃபிலிப் அவர் இறக்கும் பொழுது டாம் கிட்ட ஒரு பெட்டியை கொடுக்குறாரு. ஃபைனலி he decided to give up the treasure and he got relieved. இதுவரையில் அந்த பெட்டியை எப்படி திறக்கிறது, அதில் இருக்கிற விலை உயர்ந்த கற்களை எப்படி தனக்கு சொந்தமாக்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இறுதியாக அந்த முயற்சிகள் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு மன நிம்மதியோடு வாழ ஆரம்பிக்கிறாரு. இப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்கலாம். அந்த ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. Uncle Flip gave a box to Tom at the time of his death. அங்கிள் ஃபிலிம் டாம் கிட்ட அவர் இறப்பின் பொழுது ஒரு பெட்டியை கொடுக்குறாரு. த பாக்ஸ் கண்டைன்ட் வேல்யூவபிள் ஜெம்ஸ் அண்ட் ஏ டைனமைட் இன் இட். அந்த பெட்டியினுள் விலை உயர்ந்த மாணிக்க கற்கள் இருக்குது, அதே சமயத்தில் அந்த பெட்டிக்குள்ளே வெடிபொருளும் இருக்குன்ற செய்தி டாமுக்கு சொல்லப்படுது. த டாக்டர் அட்வைஸ்டு ஹிம் டு ஃபர்கெட் அபவுட் த ஜெம்ஸ், அதர்வைஸ் ஹீ வுட் பிகம் மேட். அந்த பெட்டியை எப்படி திறக்கிறது என்ற சிந்தனையிலே டாம் இருந்துகிட்டு இருந்தார்னா ஒரு நாள் கண்டிப்பாக பைத்தியம் ஆயிடுவ, அதனால் அந்த பெட்டியை பற்றின சிந்தனைகளை விட்டுடுன்னு டாக்டர் டாமுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. He went to a new place, changed his name. டாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஊரில் அந்த பெட்டியை பற்றின செய்திகள் அந்த ஊர் மக்களிடையே பரவுது. அதனால் அந்த ஊரில் இருந்து டாம் மற்றொரு ஊருக்கு இடம்பெயர்றாரு. அங்கே போனவர் தன்னுடைய பெயரை கூட மாற்றிக்கிறாரு. ஃபைனலி he decided to give up the treasure and he got relieved. அந்த பெட்டியை துறக்கிறத பற்றின சிந்தனைகளை விட்டுட்டு இறுதியான ஒரு மனநிறைவுக்கு வந்துடுறாரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த லெசனுக்கான பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனை தான் பார்க்க போகிறோம். பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன்னா இந்த லெசனில் இருந்து ஏதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப் கீழே 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் மேலே இருக்கிற அந்த பேராகிராஃபில் தான் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அதை தான் இப்போது இந்த வீடியோவில் நம்ம செகண்டாக பார்க்க போகிறோம். Read the following passage and answer the questions that follow. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பேராகிராஃபை படிச்சுக்கிட்டு அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை எழுதுங்க. இப்போது இந்த பேராகிராஃபுக்கான தமிழாக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான ஆன்சரை நம்ம எழுதலாம். ஐ வாஸ் ஜஸ்ட் 37 when my uncle Flip died. என்னுடைய அங்கிளான ஃபிலிப் இறக்கும் பொழுது எனக்கு வயது 37. A week before that event he sent for me. இந்த இறப்புக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அவரை பார்க்க சொல்லியிருந்தார். Here let me say that I had never set eyes on him. அந்த கடிதத்து கையில் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் போயிட்டு அவரை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வரையில் நான் அவரை பார்த்ததே கிடையாது. He hated my mother but I do not know why. என்னோட அம்மாவை வெறுத்தாரு, ஆனால் அதுக்கான காரணம் எனக்கு தெரியாது. She told me long before his last illness that I need expect nothing from my father's brother. என்னுடைய அம்மா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய அப்பாவின் தம்பிக்கிட்ட இருந்து நான் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. ஹீ வாஸ் அன் இன்வென்டர். அவர் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறவர். an able and ingenious mechanical engineer and had much money by his improvement in
டர்பைன் வீல்ஸ். டர்பைன் வீல்ஸை கண்டுபிடிச்சதன் மூலியமாக அவருக்கு நிறைய பணம் கிடைச்சது. அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரும் கூட. ஹி வாஸ் எ பேச்சுலர். அவர் திருமணம் ஆகாதவர், தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். லிவ்ட் அலோன். குக்டு ஹிஸ் ஓன் மீல்ஸ் அண்ட் கலெக்டட் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் எஸ்பெஷலி ரூபீஸ் அண்ட் பேர்ல்ஸ். அவர் சம்பாதித்த மொத்த பணத்தையும் வச்சு அவர் நிறைய விலை உயர்ந்த கற்களை வாங்குறாரு. அதில் குறிப்பிடத்தக்கது ரூபீஸும் பேர்ல்ஸும். ஃப்ரம் த டைம் ஹி மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மணி ஹி ஹேட் திஸ் மெனியா. அவர் எப்போ சம்பாதிக்க ஆரம்பித்தாரோ அதிலிருந்து இந்த மாதிரி விலை உயர்ந்த கற்களை வாங்குறத அவர் ஒரு ஹாபியாகவே எடுத்துக்கிட்டாரு. ஆஸ் ஹி grew richer, the desire to possess rare and costly gems became stronger. அவர் பணக்காரர் ஆக ஆக நிறைய விலை உயர்ந்த கற்களை வாங்கணும் அப்படிங்கிற ஆசையும் அவருக்கு தானாகவே எழ ஆரம்பித்தது. When he bought a new stone, he carried it in his pocket for a month and now and then took it out and looked at it. புதுசாக ஏதாவது விலை உயர்ந்த கற்களை வாங்கினாருன்னா அதை அவர் பாக்கெட்லேயே வச்சுக்குவார். அதை அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிற பழக்கங்களும் அவருக்கு உண்டு. தென் இட் வாஸ் ஆடட் டு த கலெக்ஷன் ஆஃப் ஹிஸ் சேஃப் அட் த ட்ரஸ்ட் கம்பெனி. கொஞ்ச நாள் கழித்த உடனே அந்த கற்களை ட்ரஸ்ட் கம்பெனியில் இருக்கிற தன்னோட கலெக்ஷன் கூட எடுத்துகிட்டு போய் வச்சிடுவார். இதுதான் இந்த பேசேஜ்க்கான முழு தமிழாக்கம். அடுத்ததாக இந்த பேசேஜில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how old was the narrator when his uncle died? நரேட்டரோட அங்கிள் இறக்கும் பொழுது நரேட்டருக்கு வயது என்ன? Had the narrator seen his uncle before? Give lines from the passage that support your answer. நரேட்டர் அவருடைய அங்கிளான ஃபிலிப்பை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி அவர் சந்திக்கலைன்னா அதுக்கான வரியை இந்த பேசேஜில் இருந்து தேர்ந்தெடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி தான் செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். What had the narrator's mother told him of his father's brother? நரேட்டருடைய அம்மா நரேட்டரோட மாமாவை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க? What do you know about Uncle Flip? அங்கிள் ஃப்ளிப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்ன? What did the uncle do when he bought a new stone? புதிய கற்களை வாங்கும் பொழுது அங்கிள் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? இப்போது இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை பார்க்கலாம். How old was the narrator when his uncle died? நரேட்டருடைய அங்கிள் இறக்கும்பொழுது நரேட்டருக்கு வயது என்ன? The narrator was 37 years old when his uncle died. நரேட்டருடைய அங்கிள் இறக்கும்பொழுது நரேட்டருக்கு வயது 37. Had the narrator seen his uncle before? Give lines from the passage that support your answer. நரேட்டர் இதுக்கு முன்னாடி அவரோட மாமாவான ஃபிலிப்பை பார்த்துருக்காரா? அப்படி இல்லைன்னா அதுக்கான காரணத்தை பேசேஜில் கண்டுபிடிச்சி எழுதுங்க. No, the narrator hadn't seen his uncle before. நரேட்டர் அவருடைய அங்கிளான ஃபிலிப்பை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. அதுக்கு சாட்சியமாக அந்த பேராகிராஃபில் இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா, a week before that event he sent for me and here let me say that I had never set eyes on him. இந்த லைன் தான் நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஆன்சருக்கு சாட்சியமாக இந்த பேராகிராஃபில் இடம்பெற்றிருக்கிற வரியாகும். இப்போ மூணாவது கொஸ்டினை பார்ப்போம். வாட் ஹேட் த நரேட்டர்ஸ் மதர் டோல்டு ஹிம் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் பிரதர்? நரேட்டருடைய அப்பாவின் சகோதரரை பற்றி நரேட்டரோட அம்மா நரேட்டர்கிட்ட என்ன சொன்னாங்க? த நரேட்டர்ஸ் மதர் டோல்டு ஹிம் லாங் பிஃபோர் ஹிஸ் அங்கிள்ஸ் லாஸ்ட் இல்னஸ் தட் he shouldn't expect anything from his father's brother. உன்னுடைய அப்பாவின் சகோதரரிடமிருந்து நீ எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நரேட்டருடைய அம்மா நரேட்டர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. வாட் டூ யூ நோ அபவுட் அங்கிள் ஃபிலிப்? அங்கிள் ஃபிலிப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லுங்கள். He was an inventor. அவர் ஒரு ஆராய்ச்சியாளர். an able and ingenious mechanical engineer. அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரும் அவர் ஆவார். and he had much money by his improvement in turbine wheels. turbine wheels கண்டுபிடிச்சதன் மூலயமாக அவருக்கு நிறைய பணம் கிடைக்குது. he was a bachelor. அவர் ஒரு திருமணம் ஆகாதவர். lived alone. தனிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கான உணவை அவரே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. cooked his own meals and collected precious stones especially rubies and pearls. அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நிறைய விலை உயர்ந்த கற்களை வாங்குறாரு. அதில் குறிப்பிடத்தக்க கற்கள் பார்த்தீங்கன்னா ரூபீஸும் பேர்ல்ஸும் ஆகும். What did the uncle do when he bought a new stone?
புதிய விலை உயர்ந்த கற்களை வாங்கும்பொழுது அங்கிள் ஃபிலிப் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? when he bought a new stone he carried it in his pocket for a month. புதுசா ஏதாவது விலை உயர்ந்த கற்களை வாங்கினாருன்னா அந்த கல்லை தன்னுடைய பாக்கெட்லேயே ஒரு மாதம் வரை வச்சிருப்பாரு. and now and then took it out and looked at it. பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கல்லை கொஞ்ச நேரம் எடுத்து எடுத்து பார்த்துப்பாரு. தென் இட் வாஸ் ஆடட் டு த கலெக்ஷன் இன் ஹிஸ் சேஃப் அட் த ட்ரஸ்ட் கம்பெனி. கொஞ்சம் மாதங்கள் கழிந்த உடனே அந்த கற்கள் ட்ரஸ்ட் கம்பெனியில் இருக்கிற அவருடைய பெட்டகத்தில் வைக்கப்பட்டது. இந்த வீடியோவோட ஃபைனல் செக்ஷனாக நம்ம பார்க்க போகிறது இந்த லெசனுக்கான சிம்பிளிஃபைட் பேராகிராஃப் தான். எல்லா பேராகிராஃப் மாதிரியும் இந்த பேராகிராஃபும் உங்களுக்கு ஒரு சில கீவேர்ட்ஸை வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த கீவேர்ட்ஸை ஒரு கான்செப்டாக எடுத்துக்கிட்டு உங்களோட ஓன் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினா தான் உங்களால் இந்த பேராகிராஃபை வச்சு 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதர்வைஸ் மினிமம் மார்க்ஸான 3 to 4 மார்க்ஸ் தான் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரி வாங்க இப்போ இந்த பேராகிராஃபை பார்க்கலாம். The narrator of this story, a dilemma, was Tom. டாம் என்பவர் தான் இந்த கதையான டிலமாவை நம்மக்கிட்ட சொல்கிறாரு. ஹிஸ் அங்கிள் ஃபிலிப் வாஸ் அன் இன்வென்டர். அவருடைய மாமாவான ஃபிலிப் ஒரு இன்வென்டர், ஒரு ஆராய்ச்சியாளர். டாம்ஸ் மதர் அட்வைஸ்டு டாம் நாட் டு எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் ஹிஸ் அங்கிள். டாமுடைய அம்மா அவர்கிட்ட ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க. அது என்ன அட்வைஸ்னால், அவருடைய மாமாவான ஃபிலிப் கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவர் எதிர்பார்க்கவே கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன விஷயம். ஒன் டே டாம் வாஸ் கால்டு பை ஹிஸ் அங்கிள் டு ஹிஸ் ஹவுஸ். ஒரு நாள் டாமுடைய மாமா தன்னுடைய வீட்டுக்கு வருமாறு டாமுக்கு அழைப்பு விடுக்கிறாரு. ஹிஸ் அங்கிள் டிக்ளேர்டு டாம் as his hire and wanted him to pay for his funeral. அப்படி டாம் அங்கிளோட வீட்டுக்கு போகும்பொழுது அவரோட அங்கிள் நீ தான் என்னுடைய வாரிசு டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் என்னுடைய சொத்துக்கள் உங்ககிட்ட வரணும்னா நீ என்னோட இறுதிச் சடங்குக்கு முழு செலவையுமே நீ தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையும் பிறப்பிக்கிறாரு. ஆஃப்டர் ஹிஸ் அங்கிள்ஸ் டெத் டாம் ஓப்பன்ட் ஹிஸ் அங்கிள்ஸ் சேஃப். ஹி ஃபவுண்ட் நத்திங் பட் an iron பாக்ஸ். டாமுடைய அங்கிளான ஃபிலிப்பின் இறப்பிற்கு பின்பு அவருடைய பெட்டகத்தை டாம் திறந்து பார்க்குறாரு. அவருடைய பெட்டகத்துக்குள்ள ஒரே ஒரு இரும்பு பெட்டியை தவிர வேற எதுவுமே இல்லை. டாம் ஃபவுண்ட் எ லெட்டர் ஆன் த பாக்ஸ் which states that the box contained sensitive dynamite. டாம் அந்த பெட்டகத்தை திறந்து பார்க்கும்போது உள்ள ஒரே ஒரு இரும்பு பெட்டி தான் இருக்குது. அந்த பெட்டிக்கு மேலே டாமுடைய அங்கிளான ஃபிலிப் ஒரு கடிதம் வச்சுருக்காரு. அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா, இந்த பெட்டிக்குள்ளே விலை உயர்ந்த கற்கள் மட்டும் இல்லை, இந்த பெட்டிக்குள்ளே வெடிமருந்தும் இருக்குது. நீ தவறுதலாக இந்த பெட்டியை திறந்துட்டா அந்த பெட்டியானது வெடிச்சிரும் அப்படிங்கிற குறிப்பும் அந்த கடிதத்தில் டாமுடைய அங்கிளான ஃபிலிப் எழுதி வச்சுருக்காரு. He started thinking of all the possible ways to open the box without being killed. அந்த பெட்டி திறந்தா வெடிச்சிரும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த பெட்டியை வெடிக்காமல் திறக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆல் ஹிஸ் எஃபர்ட்ஸ் ended up in vain. டாம் மேற்கொண்ட எல்லா முயற்சிகளும் தோல்வியில் போய் முடியுது. அட் லாஸ்ட் he gave the box to the Society of Preservation of Human Vivisection. இறுதியாக அந்த பெட்டியை பற்றின எல்லா சிந்தனைகளையும் மறந்துட்டு டாம் நிம்மதியாக வாழ ஆரம்பிக்கிறாரு. தேங்க்யூ ஆல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.